ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டு கோழி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறங்கிட்டு இருந்ததுனால அதை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சுடு தண்ணியில் முக்கி அதோட இறகெல்லாம் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் இருக்கிற மிச்ச இறகும் கருகிற அளவுக்கு தீயில் வாட்டிகிட்ருக்கோம். மஞ்சத்தூள் தடவி தரமான நாட்டுக்கோழி தயார். எப்படி இது ஒரு கிலோ இருக்கும். ஆனால் இது சாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன் மக்களே. உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நாட்டு மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சம் ஓமம் இதெல்லாம் அரைச்சி 2 ட்ராப், அதாவது 2 உருண்டையாக உருட்டி கொடுக்கலான்னு கொடுத்தேன். அது ஃபால்ட் ஆகி அது கொஞ்சம் உடனே இறக்குற நிலைமைக்கு போனதுனால அந்த கோழியை நாங்கள் அறுத்துட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆசையாக வளர்த்து அதை இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இது செத்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் தேத்திக்கலான்னு தான் இந்த மாதிரி பண்ணியாச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. பொசுங்கிட்டா தொடையிலலாம் நல்லா வந்துட்டுங்க. அந்த அடியில் தாங்க, அடியில் அந்த இது இருக்குல்ல, கிடுக்கி போதும் ரொம்ப கறிக்கி விட்டாதீங்க. போயிருக்குமா நேரம். பின் சைடு நல்லா ரன்னிங் வாட்டரில் வச்சு கழுவணும். அப்படியே பெரட்டிங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கோழியை வாட்டி சமைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னாலும் இந்த கோழி பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி வகையை சேர்ந்தது. இதை கஷ்டப்பட்டு ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்து அடை வச்சு அதில் 5 குஞ்சில் 1 குஞ்சு தான் காவந்து பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒன்று நல்லா அழகாக 1 இயராக வளர்ந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த மாதிரி ஆகும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முந்தானத்து பெஞ்ச மழையில் இன்றைக்கி அதுக்கு சளி பிடிச்சிருக்கு போல். காலையிலேருந்து எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. சரி, எதுவுமே எடுத்துக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து ட்ரை பண்ணோம். அதுவே அந்த கோழிக்கு ஒலையாக மாறிடுச்சு. நாட்டு மருந்து கொடுத்த அடுத்த 5வது செகண்டே மாறி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணால் செத்து தூக்கி போடுறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அறுத்தாச்சு. அம்மா பாட்டி மக்களோ.